அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய தாவரம் கல்வாழை, கேனா இண்டிகா கேனேசி என்ற குழு தாவரத்தில் பிங்க் கலர் ஃப்ளவர். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரேரு. ஆல்ரெடி எல்லோ பார்த்துருப்பீங்க, ரெட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து பிங்க்கு. இது ரொம்ப ரேரான கலரு. இது பாருங்கள், ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கு. இதுலேருந்து உங்களோட சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். வரன்னு பிரித்து தனி தாவரமாக எடுத்து போட்டுக்கலாம். இது டைரக்ட் சன்லைட்டில் வைங்க, ஃப்ளவர் நிறையா வரும். அதே மாதிரி இது வந்து வாட்டரிங் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணால் போதும். இது பேக்கெட்டில் போட்டிருக்கு. கிரவுண்டில் போடுங்க. பேக்கெட்டில் போட்டால் ஒரு பிரான்ச்சஸ் தான் வரும். கிரவுண்டில் போட்டிங்கன்னா சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் கிளைத்து வரும். நம்ம அதுலேருந்து பிரித்து தனித்தாவரமாக போட்டிருக்கலாம். இது கேனா இண்டிகா கேனேசி கல்வாழையில் பிங்க்கு. இங்கே பாருங்கள், இது எல்லோ. இதே கல்வாழையில் பாருங்கள், எல்லோ கலர். பூக்கள் நிறம் தான் வேறு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ரெண்டுமே கேனா இண்டிகா எல்லோ, கேனா இண்டிகா பிங்க். மெயின்டெனன்ஸு ரொம்ப ஈஸி. ரெகுலராக நம்ம தண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்டர்னேட்ஸ் வாட்டரிங் பண்ணால் போதும். டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. இதுவும் சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். வந்து நமக்கு நிறைய பூக்களை கொடுக்கும். பிரான்ச்சஸ் வரும். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பூக்கள் நிறையா வரும். நம்ம ஒரு 10 செடி பிளான்ஸ் வாங்கி வச்சோம்னா 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 பிளான்ஸ் மேலே வரும். இந்த வாட்டரிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக ஆல்டர்னேட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பூத்து முடிஞ்சதுன்னா இதை ட்ரிம் பண்ணிடணும். நீங்கள் இது பாருங்கள், உதாரணமாக இந்த பூக்கள் இருக்கு. இந்த பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே காஞ்சிடும். இதெல்லாம் அரும்பு. பூத்து முடிஞ்சோடனே கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணக்கூடாது, இந்த பிரான்ச்சஸே கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டீங்கன்னா சைடில் இருக்க பிரான்ச்சஸில் அடுத்து பூ வரும். பூ வந்து நமக்கு ஒரு நல்ல அழகு தாவரமாக காட்சியளிக்கும். ஆகவே இது ரொம்ப வளர்ப்பது கேனா இண்டிகா கேனேசி என்று அழைக்கக்கூடிய தமிழ் கல்வாழை என்று அழைக்கக்கூடிய தாவரம். இது ஒரு அழகு தாவரமாக வளர்ப்பது இது. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.